ஸோ ஃபர்ஸ்ட்லியே டாப் 5 அப்படின்ற பார்க்கும்போது வேர்ல்டுலேயே 5th இடத்துல இருக்குது கோவிட்-19 வாஸ் இனிஷியேட்டட் பை சீனா. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா சீனாவில் உஹானில் ஒரு சிட்டியிலேருந்து பார்த்தோம்னாக்க இதை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கேருந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ரூமராக பேசிகிட்டு இருக்கு. பட் இது வேர்ல்டு வைடாக ரொம்ப பாதிச்சதுனாலும் இன்னைக்கு வரைக்கும் பீப்புள் கிட்ட சம் ஆஃப் த பீப்புள் வந்து டிஸ்கஸ்ட் அபவுட் இது வந்து ஒரு பிளான் பண்ணி அறிமுகப்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இது பண்ணாங்க அப்படின்னா, சைனா வந்து பார்த்தோம்னாக்க எல்லாரோட எக்கானமியும் வந்து பார்த்தோம்னாக்கா பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைனாவே பிளான் பண்ணி இந்த கோவிட்-19 அப்படின்ற வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வேர்ல்டு வைடாக ரொம்ப ஒரு எஃபெக்டையும் இதை ஏற்படுத்தினுச்சு 2019 காலகட்டங்களில். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அவங்களோட எக்கானமியை வந்து பில்ட் பண்ண அவங்களோட எக்கானமி வந்து பார்த்தோம்னாக்கா அந்த நேரத்தில் கொஞ்சம் டிஃபெக்டில் இருந்தது. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா எல்லா வேர்ல்டுலையுமே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு எக்கானமியை வந்து டிக்ரீஸ் பண்ணுன்றதுக்காக இது பண்ணுது. ஸோ இதுதான் வேர்ல்டு 5லேயே இருக்க ஒரு கான்ஸ்பைரசி தியரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா 4th நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாப் 4 அப்படின்னு பார்க்கும்போது ஏரியா 51. இதில் வந்து பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி வரைக்குமே சொல்கிறது ஏலியன்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டே பார்த்தோம்னாக்கா இதுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்குறதா சொல்கிறாங்க. இது வந்து எந்த ஒரு அமெரிக்கா கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. பட் ஏரியா 51ன்ற ஒரு பிளேஸில் ஏலியன்ஸ் வந்து இருக்கிறதாகவும் அங்கே வந்து ரிசர்ச் பண்ணுறதாகவும் சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் பீப்புள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஏலியனுக்கு ஆப்ரேஷன்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அங்கே இருக்க சயின்டிஸ்ட்டை வந்து பார்த்தோம்னாக்கா வந்து ஒரு பேட்டி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் அமெரிக்கா கவர்மெண்ட்டும் அப்படி இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணதில்லை. ஃபண்ட்ஸு ஒதுக்குனதாகவும் இது வரைக்கும் அமெரிக்கா கவர்மெண்ட்டு எதுவுமே பேசுறதில்லை. பட் இன்றைக்கி ஸ்டில் வரைக்கும் அந்த ஏரியா 51ன்ற பிளேசஸ்க்கு பீப்புள்ஸ் வந்து நாட் அலோடு. அதாவது எந்த சேட்டலைட் போனாலும் அங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. யாருமே அங்கே போக முடியாது. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸால் மட்டும்தான் அங்கே வீடியோ மொபைல்ஸ் எதுவுமே அங்கே அலௌட் கிடையாது. பட் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரியும் லைக் ஒரு வீடியோ இருக்க மாதிரியும் ஏலியன்ஸை ரிசர்ச் பண்ணுற மாதிரியும் ஒரு வீடியோ வந்து பார்த்தோம்னாக்கா கண்டினியூஸாக வைரல் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் யூடியூப்லேயோ ஆர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஆர் கூகுள், ட்விட்டர் எந்த இதில் போய் தேடி பார்த்தாலும் அந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா அதை அனௌன்ஸ் பண்ணல. பட் அன்அஃபிஷியலி அது மூவ் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா வேர்ல்டுலேயே டாப் 3 அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மர்மைட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஹியூமன் பீயிங்காக இருக்கோம். ஒரு நாயின்னு எடுத்துக்கிட்டோமாக்கா கடல் நாயின்னு ஒன்று இருக்குது, குதிரைன்னு எடுத்துக்கிட்டாங்க கடல் குதிரை, சிங்கம்னு எடுத்துக்கிட்டாக்கா கடல் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அனிமலுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோம்னாக்கா கடலில் வந்து பார்த்தோம்னாக்கா உயிரினங்கள் இருக்குது. ஆனால் அதேமாதிரி மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கடலில் வந்து பார்த்தோம்னாக்கா மர்மைட்ஸ், அதாவது கடல் கன்னிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா வந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வேர்ல்டுலேயே 95% வந்து பார்த்தோம்னாக்கா ஓசியன்ஸால் தான் வந்து கவர்ட் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது வெறும் 5%ல் மட்டும்தான் ஹியூமன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 95%ல் நமக்கு தெரிஞ்சது வெறும் 5% தான். ஸோ நம்ம இன்னும் அதாவது கட்டுறது கல்லளவு, கல்லாதது கடலளவு அப்படின்றது போல் நமக்கு தெரிஞ்சது வெறும் 5% தான். நம்ம இன்னும் அதாவது கடலில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போனால் மூச்சு முட்டி இறந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு டெப்த் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் மறுமூச்சு இருக்கிறதா நம்பப்பட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா டாப் 3 அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. ஸோ டாப் 2ல் இருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா இலுமினாட்டி. இந்த இலுமினாட்டின்றது வந்து பார்த்தோம்னாக்கா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஐ வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு கண்ணு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ இது பேசிக்காக என்னென்னா இதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது ஒரு மூவியில் ஹீரோ அண்ட் வில்லன்ஸ் இருக்காங்கன்னா அந்த 2 பேர்த்தையுமே மேனிபுலேட், அதாவது அவங்கள எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க தான். அதாவது சீக்ரெட் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டைரக்டர் வந்து பார்த்தோம்னாக்கா இவங்க 2 பேர்த்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறாருல. ஸோ அந்த மாதிரி தான் இலுமினாட்டி அப்படின்றதும். இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க தான் வந்து பார்த்தோம்னாக்கா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், எவ்ரிதிங், பெரிய பெரிய வாராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இலுமினாட்டி பற்றின ஒரு ஐடியா. ஸோ த டாப் ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னாக்கா இது ஒரு நான் வந்து டாப் 1ல் சொன்னதும் கான்ஸ்பிரசி தான், டாப் 2ல் சொன்னதும் வந்து பார்த்தோம்னாக்கா கான்ஸ்பிரசி தான். டாப் 1 வந்து பார்த்தோம்னாக்கா நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட்டில் லேண்டிங் பண்ணதே அவங்க தான். ஸோ வந்து அதையே வந்து பார்த்தோம்னாக்கா ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா தான் வந்து பார்த்தோம்னாக்கா அதை லேண்ட் பண்ணுறாங்களே. நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட்டிட்டு அப்படின்றது வந்து பார்த்தோம்னாக்கா இது ஒரு நான் வந்து டாப் 1ல் சொன்னதும் கான்ஸ்பிரசி தான், டாப் 2ல் சொன்னதும் வந்து பார்த்தோம்னாக்கா கான்ஸ்பிரசி தான். டாப் 1 வந்து பார்த்தோம்னாக்கா நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட்டில் லேண்டிங் பண்ணதே அவங்க தான். ஸோ வந்து
அதையே வந்து பார்த்தோம்னாக்கா ஃபேக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா, அமெரிக்கா தான் வந்து பார்த்தோம்னாக்கா அத லேண்ட் பண்றாங்களே! நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட்டிட்டு போயிட்டு. ஆனா, அதையே வந்து ஃபேக்ன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னாக்கா படுறதா இருக்கட்டும், ஃபிளாக் வந்து பார்த்து காத்துல ஆடுறதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்டூடியோ மாரி, இப்ப நான் எப்படி வந்து உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேனோ, அந்த மாரி ஒரு ஸ்டூடியோவ செட் பண்ணி, அமெரிக்காவே தங்கள வந்து பார்த்தோம்னாக்கா முன்னிறுத்தி காட்டணுன்றதுக்காக பண்ண ஒரு விஷயமா வந்து பார்த்தோம்னாக்கா, அந்த லேண்டிங்க சொல்றாங்க. அத ஃபேக் லேண்டிங்லும் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் டாப் 5 வேர்ல்டு கான்ஸ்பிரசி தியரீஸ் அப்படின்றது. தேங்க் யூ.